ஒரு கட்டத்தில் கழுதையை வெட்ட முடிவு செய்தார். இது சிறிது நிம்மதியை கொண்டு வந்தாலும் கழுதையில் ஒரு பகுதி மாண்டவியத்துக்குள் தங்கியிருந்தது. அவர் நடந்து செல்லும்போது முனிவர் மிகவும் கடுமையான தவத்தை பயிற்சி செய்தார். மற்றவர்களால் கற்பனை கூட செய்ய முடியாத பகுதிகளை வென்றார். மாண்டவியரின் சோதனை வெகு தூரம் அறியப்பட்டது. அவருக்கு அணிமாண்டவ்யா என்ற பட்டத்தை பெற்று தந்தது. அதற்குள் பணயம் வைத்தவர் ஆண்டுகள் கடந்தன. மேலும் முனிவர் தனது சிக்கனங்களை தொடர்ந்தார். வாழ்க்கையின் மரணங்களுக்கு பதில்களை தேடினார். ஒரு நாள் அவர் வீதியில் கடவுளான தர்மாவின் இருப்பிடத்தை கண்டார். மாண்டவியர் சிம்மாசனத்தை நெருங்கிய போது அவர் ஒரு விசித்திரமான காட்சியை கவனித்தார். புல் பிளேரால் துளைக்கப்பட்ட ஒரு சிறிய உச்சி கடவுளின் இருக்கையில் சிக்கியது. ஆர்வத்துடன் முனிவர் இந்த விசித்திரமான நிகழ்வை பற்றி கடவுளிடம் கேட்டார். கடவுள் பதிலளித்தார். துறவி செல்வமே, நீதான் குழந்தையாக இருந்தபோது இந்த செயலை செய்தாய். ஒரு சிறிய பாவம். மிகுந்த மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மத்தியில் பாண்டிற்கும் குந்திக்கும் 3 விலைமதிப்பட்ட குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் வந்த செய்தி குருதின்கள் ராஜ்யம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. அதன் மக்கள் கட்டுப்பாடற்ற உற்சாகத்துடன் மகிழ்ச்சி அடைந்தனர். தெய்வீக நிகழ்வுக்கு பதிலளிப்பது போல் பூமியே செழிக்கத் தொடங்கியது. வெப்பமான சூரியனின் கீழ் பயிர்கள் பழுத்தன. ஏராளமான பழச்சாறுகள் மற்றும் நறுமணமுள்ள பூக்களை கொண்டிருந்தன. வானம் ஒரு மென்மையான மழை பொழிந்தது. வறண்ட நிலத்தை ஊட்டுகிறது மற்றும் மக்களின் உயிர் சக்தியை புதுப்பிக்கிறது. ஒரு காலத்தில் வறண்டிருந்த மரங்கள் இப்போது புதிய உயிர் கொண்டு வெடித்தன. அவற்றின் கிளைகள் பழங்கள் மற்றும் கிளைகளால் கனமாக இருந்தன. அறவைகளின் ஈமையான பாடல்களால் காற்று நிரம்பி வழிந்தது. மேலும் கால்நடைகளின் மென்மையான தாழ்வு சுழலும் மலைகளின் வழியாக எதிரொலித்தது. தொலைதூரத்திலிருந்து வணிகர்கள் பரபரப்பான நகரங்கள் மற்றும் நகரங்களில் வர்த்தகம் செய்ய வந்தனர். அவர்கள் கவர்ச்சியான பொருட்களையும் கொண்டு வந்தனர். கைவினைஞர்களும் தங்கள் வர்த்தகத்தை நடத்தினர். மக்களில் அரண்மனைகளையும் வீடுகளையும் அலங்கரிக்கும் அழகான படைப்புகளை உருவாக்கின. ராஜ்யம் வளர்ச்சி அடைந்த போது அதன் குடிமக்களும் வாழ்ந்தனர். துணிச்சலான போர் வீரர்கள், கற்றறிந்த அறிஞர்கள், நேர்மையான வணிகர்கள் மற்றும் மகிழ்ச்சியான குடும்பங்கள் இணையற்ற அமைதி மற்றும் செழிப்பின் சகாப்தத்தில் செழித்து வளர்ந்தன. தலைநகரான கஸ்தினாபுரம் 2வது அமராவதி போல பிரகாசித்தது. அதன் வாயில்கள் மற்றும் வளைவுகள் மேகங்களைப் போல இருந்தன. அதன் தெருக்கள் சிரிப்பு மற்றும் இசையால் நிரம்பியிருந்தன. ஆண்களும் பெண்களும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் தங்கள் மகிழ்ச்சியை தடையின்றி விளையாடி கொண்டிருந்தனர். தெற்கத்திய குறுக்கர் தங்கள் வடக்கத்திய உறவினர்களுடனான நல்லொழுக்க போட்டியில் சித்தர்கள், சரணர்கள் மற்றும் முனிவர்களைப் போலவே நீதியின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட அவர்களில் அடிச்சுவடுகளைப் போலவே வாழ்க்கையை கடந்து சென்றனர். துரதிர்ஷ்டசாலிகள் மற்றும் விதவை பெண்களிலிருந்து விடுபட்டு அதன் கிணறுகள் மற்றும் ஏரிகள் தெளிவான தண்ணீரால் நிரம்பி வழிந்தன. பிராமணர்களின் வீடுகள் செல்வத்தால் நிரம்பி வழிந்தன. மேலும் பண்டிகைகளால் பிரகாசமாக இருந்தது. புத்திசாலியும் நீதியுள்ளவருமான பீஷ்மர் மென்மையான கையால் ஆட்சி செய்தார். அவரது இதயம் இரக்கமும் ஞானமும் நிறைந்தது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் ராஜ்யம் செழித்தது. அதன் மக்கள் திருப்தி அடைந்தனர் மற்றும் அமைதியாக இருந்தனர். நல்லொழுக்கத்தின் சக்கரம் திரும்பிய போது அண்டை ராஜ்யங்களிலிருந்து அதிகமான குடிமக்கள் குருக்களுடன் சேர வந்தனர். செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் வாக்குறுதியால் ஈர்க்கப்பட்டனர். இந்த பொற்காலத்தில் பாண்டு, திருதராஷ்டிரா மற்றும் விதுரா ஆகிய 3 இளவரசர்களும் பீஷ்மரின் கண்காணிப்பு கண்ணில் பலர்ந்தனர். அவர்களின் இதயங்கள் கடமை மற்றும் பக்தியின் உணர்வால் நிரம்பியிருந்தன. அவர்கள் போர்க்கலைகள், வேதங்கள் மற்றும் அறிவியலில் பயிற்சி பெற்றனர். படிப்பு மற்றும் ஒழுக்கத்தால் அவர்களின் மனங்கள் கூர்மையடைந்தன. பாண்டு ஒரு விவித்தை வீரராகவும், திருதராஷ்டிரா ஒரு வலிமையான மனிதராகவும், விதுரா நல்லொழுக்கம் மற்றும் ஒழுக்கத்தின் முன்மாதிரியாகவும் பிரகாசித்தனர். ஆண்டுகள் செல்ல செல்ல குருக்களின் புராணக்கதை வளர்ந்தது. அவர்களின் பெயர்கள் துணிச்சல், ஞானம் மற்றும் நீதிக்கு ஒத்ததாக மாறின. ராஜ்யத்தின் செழிப்பு பீஷ்மரின்
புத்திசாலித்தனமான தலைமைக்கும் அதன் நல்லொழுக்கங்களுக்கும் ஒரு சான்றாகும். குருக்களின் மாபெரும் கூட்டத்தில் மரியாதைக்குரிய மூதாதையரான பிஸ்மர் வீரமாக நின்றார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தனர். அவர் இடையையும் அதிகாரத்தையும் சுமக்கும் குரலில் பேசினார். நல்லொழுக்கங்களுக்கும் சாதனைகளுக்கும் புகழ்பெற்ற நமது புகழ்பெற்ற குடும்பம் நீண்ட காலமாக பூமியிலுள்ள மற்ற அனைத்து ராஜ்யங்களையும் விட உயர்ந்த ஆட்சியாளராக இருந்து வருகிறது. அதன் புகழை மதத்தான கிறிஸ்த துவைபையானா மற்றும் சஜ்யவதி உட்பட பல பழங்கால உன்னத மன்னர்கள் தக்க வைத்து கொண்டுள்ளனர். அவர்களுடன் சேர்ந்து எங்கள் வம்சத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக நான் உங்களுக்கு 3 மகன்களை வளர்த்துள்ளேன். பிஸ்மரின் பார்வை அவரது பேரனான திருதராஷ்டிரன் மீது விழுந்தது. அவர் அமைதியாக உட்கார்ந்து கடல் அதன் கரைகளை விரிவுபடுத்துவது போலவே நாம் மீண்டும் ஒரு முறை எங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது அவசியம் என்று பிஸ்மர் அறிவித்தார். எங்கள் உன்னத வம்சாவளியில் சிற தகுதியான 3 கன்னிகைகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒருவர் யாதவ இளவரசி சொர்சேனாவின் மகள், மற்றொருவர் அழகான சுவாலாவின் மகள் காந்தாரி, 3வது மக்காவின் அழகான இளவரசி என்று அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசிக்கின்றனர். இந்த கன்னிகைகள் அனைத்தும் நீல ரத்தம் ஒப்பிட முடியாத அழகு மற்றும் தூய பாரம்பரியத்தை கொண்டுள்ளன. அவை எங்கள் குடும்பத்துடன் ஒரு கூட்டணிக்கு மிகவும் பொருத்தமானவை. நாணியும் புத்திசாலியுமான ஆலோசகர் விதுரர் உரக்க குரல் எழுப்பினார். அவரது குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. நீங்கள் எங்கள் தந்தை, எங்கள் தாய், எங்கள் ஆன்மீக வழிகாட்டி பிஸ்மர் எங்களுக்கு வந்த முடிவை எடுக்க நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அவரது வார்த்தைகள் குருக்கள் தங்கள் மூதாதையர் மீது வைத்திருந்த ஆழ்ந்த மரியாதைக்கு ஒரு சான்றாக இருந்தன. பிஸ்மரின் எண்ணங்கள் சுவாலாவின் அழகான மரலான காந்தாடி மீது திரும்பின. அவர் சிவபெருமானை வழிபட்டதாகவும் 100 மகன்களை பெற்றெடுத்த வரத்தை பெற்றதாகவும் கேள்விப்பட்டான். இந்த செய்தியால் ஈர்க்கப்பட்ட பிஸ்வ மன்னர் சுவாலாவிடம் தூதர்களை அனுப்பி தனது மகளை திருதராஷ்டிரருக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். திருதராஷ்டிரரின் கூட்டு தன்மை காரணமாக மன்னர் சுவாலா ஆரம்பத்தில் தயங்கினார். இருப்பினும் குருக்களின் புகழ்பெற்ற நற்பெயரையும் அவர்களின் உன்னதமான நடத்தையையும் கருத்தில் கொண்டு அவர் இறுதியில் பின்வாங்கினார். அவர் காந்தாரியை திருதராஷ்டிரரிடம் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். மேலும் அவரது சகோதரர் சகுனி தனது சகோதரியை முறைப்படி பார்வையற்ற மணமகனிடம் வழங்கினார். திருமணம் நடைபெறவிருந்த போது பிஸ்மர் மிகுந்த ஆடம்பரத்துடனும் மரியாதையுடனும் கொண்டாட்டத்தை நடத்தினார். வீரமான சகுனி தனது சொந்த நகரத்திற்கு திரும்புவதற்கு முன்பு குருக்களுக்கு பல மதிப்புமிக்க ஆடைகளை வழங்கினார். தூய்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளவரசியான காந்தாரியை குருக்கள் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர். அவரது நடத்தை அவரது நல்ல குலத்திற்கு ஒரு சான்றாக இருந்தது. ஏனெனில் அவர் தனது மேலதிகாரிகளுக்கு மிகுந்த மரியாதை செலுத்தினார். மேலும் தனது கனதா அல்லது உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களை தவிர வேறு யாரையும் குறிப்பிடவில்லை. விழ முடிந்ததும் தனது குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பானது என்பதை அறிந்த பிஸ்மரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அழகான காந்தாரி தனது முன்மாதிரியான நடத்தை மூலம் தனக்கும் தனது மாமியாருக்கும் கௌரவத்தை கொண்டு வந்தார். திருதராஷ்டிர மீதான அவரது பக்தி அசைக்க முடியாதது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. யாதவர்களின் நாட்டில் தனது உண்மைத்தன்மைக்கும் கருணைக்கும் புகழ்பெற்ற சூரா என்ற உன்னதமான தலைவர் வாழ்ந்தார். அவருக்கு பிரிதா என்ற அழகான மகள் இருந்தார். அவரது அழகு பூமியில் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தது. விதி அதைப் போலவே சூராவில் குழந்தை இல்லாத உறவினரும் நண்பருமான குந்தி போஜா ஒரு மகனை பெற இயங்கினார். அவரது பக்தியால் ஈர்க்கப்பட்ட சூரா தனது முதல் மகளான பிரிதாவை குந்தி போஜாவுக்கு பரிசளித்தார். முந்தைய வாக்குறுதியை நிறைவேற்றினார். பிரிதா தனது வளர்ப்பு தந்தையின் வீட்டில் வளர்ந்தார். அங்கு அவர் விருந்தோம்பல் மற்றும் விருந்தினர்களை பராமரிக்கும் கலையில் பயிற்சி பெற்றார். ஒரு நாள் ஒழுக்க நெறி பற்றிய ஆழமான அறிவுக்கு பெயர் பெற்ற துர்வசா என்ற சக்தி வாய்ந்த பிராமணர் அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தார். பிரிதா தனது உள்ளார்ந்த தூய்மையுடனும் கருணையுடனும் ஞானி முனிவரின் இதயத்தை வென்றார். அவர் புறப்பட தயாரான போது பிரிதாவுக்கு ஒரு புனித மந்திரத்தை வழங்கினார். இது அவள் விரும்பும் எந்த தெய்வத்தையும் வரவழைக்க அனுமதிக்கும். அவருடைய குழந்தைகளை வழங்கும் மந்திரத்தின் வாக்குறுதியால் ஈர்க்கப்பட்ட பிரிதா அதல் செயல்திறனை சோதிக்க முடிவு செய்தார். பிரகாசமான சூரிய கடவுளான அர்காவை விவாக மந்திரத்துடன் வரவழைத்து அவரது கம்பீரமான வடிவம் தன்னை நெருங்குவதைக் கண்டார். அவரது தைரியத்தால்
மகிழ்ச்சி அடைந்த கடவுள் மென்மையான தொனியில் அவளிடம் பேசினார். இதோ நான் கருப்பு கண்கள் கொண்ட பெண்ணே, என்னிடமிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இன்னும் எச்சரிக்கையாகவும் எளிமையாகவும் இருந்த பிரிதா மந்திரத்தில் சக்தியை சரிபார்க்க மட்டுமே அவரை அழைத்ததாக விளக்கினார். பெண்கள் தங்கள் மீறல்கள் இருந்த போதிலும் எப்போதும் கருணைக்கு பகுதியானவர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு அவர் மன்னிப்புக்காக தாழ்மையுடன் கெஞ்சினார். சூரிய கடவுள் அவளுடைய பயத்தை புரிந்து கொண்டு அவளுக்கு உறுதியளித்தார். பயப்படாதே அன்பானவளே, நான் உங்களுக்கு ஒரு வரத்தை தருகிறேன். உங்கள் சந்தேகங்களை ஒதுக்கி வைத்து உங்கள் அன்பை எனக்கு வழங்குகிறேன். இருப்பினும் பெரிதாக தனது அடக்கத்திற்கும் உறவினர்களிடமிருந்து பழிவாங்கும் பயத்திற்கும் கட்டுப்பட்டாள். சூரிய கடவுள் தொடர்ந்து அவளை வற்புறுத்தினார். ஆனால் அவள் சரணடைய மறுத்தால் விதிப்படி அவர்களின் உரையாடல் இடைநிறுத்தப்பட்டது. சூரிய கடவுள் வானத்திற்குள் மறைந்து விட்டார். அவர்களின் சங்கமத்திலிருந்து ஒரு அற்புதமான குழந்தை திறந்தது. இயற்கை கவசங்கள் மற்றும் காதணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணன். அவரது அழகு வான உயிரினங்களுக்கு போட்டியாக இருந்தது. அவர் பிறந்த பிறகு சூரிய கடவுள் பிரிதாவுக்கு திரும்பினார். அவரது கன்னித்தன்மையை மீட்டெடுத்து மேலே உள்ள சாமாஜ்யத்துக்கு ஏறி நாதுக்கத்திலும் குற்ற உணர்விலும் மூழ்கிய பெரிதா தனது மகனின் பெற்றோரை பற்றிய உண்மையை மறைக்க முடிவு செய்தார். தனது உறவினர்களின் மறுப்புக்கு அஞ்சி கண்ணனை அருகிலுள்ள ஆற்றில் எறிந்தார். கருணையுள்ள சூதா தம்பதியரான ராதாவும் அவரது கணவரும் குழந்தையை கண்டுபிடித்து அவரை தங்கள் சொந்தமாக வளர்த்தனர். அவரது இயற்கையான கவசம் மற்றும் காதணிகளால் அவருக்கு வாசுசேனார் செல்வத்துடன் பிறந்தவர் என்று பெயரிட்டனர். கண்ணன் வலிமையிலும் ஞானத்திலும் வளர்ந்தபோது அவர் ஒரு திறமையான போர் வீரராகவும் அனைத்து ஆயுதங்களிலும் திறமையானவராகவும் ஆனார். வல்லமைமிக்க மன்னர்கள் மரியாதையுடனும் வீரத்துடனும் ஆட்சி செய்த பாரதர்களின் நாட்டில் குந்தியின் மகள் பிரிதாவுக்கு பொருத்தமான கணவரை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. அழகான மற்றும் திறமையான இளம்பெண் திருமணம் இன்றியமையாததாக கருதப்படும் வயதை எட்டியிருந்தார். ஆனால் அவரது பல குணங்கள் இருந்த போதிலும் எந்த மன்னரும் திருமணத்தில் தனது கையை கேட்கவில்லை. பிரிதாவின் தந்தையும் புத்திசாலியும் நியாயமான ஆட்சியாளருமான குந்தி போதர் அண்டை நாடுகளின் இளவரசர்களையும் மன்னர்களையும் தனது அரசவைக்கு அழைக்க முடிவு செய்தார். புகழ்பெற்ற விருந்தினர்களில் இருந்து தனது சொந்த கணவரை தேர்ந்தெடுக்க தனது மகளுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அரச சபை கூடிய போது குந்தியும் தனது தந்தையுடன் பிரமாண்டமான திரையரங்குக்குள் நுழைந்தார். அவள் கூட்டத்தை பார்த்தபோது குருக்களின் வலிமையான மன்னன் பாண்டு மீது அவள் கண்கள் விழுந்தன. அவரது பரந்த மார்பு, காலை போன்ற கண்கள் மற்றும் கம்பீரமான இருப்பு அவரை மற்ற மன்னர்களிடையே ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தைப் போல தனித்தெழுத்த வைத்தது. அவரது வலிமையும் பிரகாசமும் கடவுள்களின் ராஜாவான இந்திரனின் வலிமையுடன் போட்டியிட்டன. குந்தியின் இதயம் அவரை பார்க்கும்போது ஒரு துடிப்பை தவிர்த்தது. பாண்டுவை பார்த்ததும் பிரிதாவின் ஆத்திரம் அதிகரித்தது. அவளுடைய உணர்ச்சிகள் ஒரு சூறாவளி போல அவளுக்குள் சுழன்று கொண்டிருந்தன. அடக்கத்துடனும் பாதுகாப்புடனும் அவள் சக்தி வாய்ந்த ராஜாவை அணுகினாள். அவளுடைய அடிச்சுவடுகள் உற்சாகத்தால் நடுங்கின. அவள் திருமண மாலையை அவரது கழுத்தில் வைக்க முயன்ற போது மற்ற மன்னர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். பிரிதா பாண்டுவை தனது எஜமானராக தேர்ந்தெடுத்த போது கூட்டம் போற்றுதலின் சிகிச்சுக்களால் நிரம்பியது. மற்ற மன்னர்கள் ஆச்சரியமும் மரியாதையும் கலந்த முகங்கள் தங்கள் கம்பீரமான யானைகள், குதிரைகள் மற்றும் ரதங்களில் கூட்டத்திலிருந்து புறப்பட்டனர். மன்னர் குந்திபோதர் தனது மறு தேர்ந்தெடுத்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். திருமண சடங்குகளை மிகுந்த ஆடம்பரத்துடனும் சடங்குடனும் செய்ய உத்தரவிட்டார். புனித சடங்குகள் முடிவடைந்ததும் பாண்டுவும் பிரிதாவும் தங்கள் இணைப்பை காணக்கூடியிருந்த ஞானமுள்ள முனிவர்கள் மற்றும் பிராமணர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். தம்பதியினர் மகாவர் மற்றும் பௌலோமி தெய்வீக மன்னர் மற்றும் ராணி அவர்களின் அழகிலும் நல்லிணக்கத்திலும் ஒப்பிடப்பட்டனர். மன்னர் குந்தி போதர் தனது மகளின் மகிழ்ச்சியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பாண்டுவுக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கினார். மேலும் அவரை தனது தலைநகருக்கு திருப்பி அனுப்பினார். வண்ணமயமான பதாரைகள் மற்றும் முத்திரைகளை
ஏந்திய ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் பாண்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அவர்களின் சங்கத்தை ஆசீர்வதித்த ஞானிகளால் பாராட்டப்பட்டார். அவர் தனது அரண்மனைக்குள் நுழைந்தபோது பிரிதா அவரது பக்கத்தில் அவளை தனது ராணியாக நிலைநிறுத்தினார். அதிகாரம் மற்றும் மகிமையின் பொறிகளால் சூழப்பட்டார். எனவே அன்பு மற்றும் கடமையின் இந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தில் பாண்டு மற்றும் பிரிதா என்ற 2 உன்னத ஆத்மாக்கள் திருமணத்தின் புனித உறவுகளால் பிழைக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். பாரபரப்பான அஸ்தினாபுர நகரத்தில் சாந்தனுவின் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான மகனான பீஷ்வர் அவருக்கு பொருத்தமான 2வது மனைவியை கண்டுபிடிக்கும் பணியை மன்னர் பாண்டுவால் ஒப்படைக்கப்பட்டார். பீஷ்மரின் பணி முக்கியமானது. ஏனென்றால் ஏற்கனவே குந்தியை திருமணம் செய்து கொண்ட பாண்டருக்கு குழந்தைகளை பெற ஒரு பங்குதாரர் இருப்பது அவசியம். 4 வகையான படையுடன் மதிப்புமிக்க பிராமணர்கள் மற்றும் முனிவர்களுடன் பீஷ்வர் தனது பயணத்தை தொடங்கினார். அவர் மக்தாவின் மன்னர் சால்யாவின் தலைநகருக்கு வந்தார். அங்கு அவர் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார். வலிதிகக்களின் காளை என்று அழைக்கப்படும் கடுமையான போர்வீரரான மன்னர் பீஷ்மரை அவரது அரண்மனைக்குள் வரவேற்றார். அவருக்கு ஒரு இருக்கைக்கு வெள்ளை கம்பளம், கால்களை கழுவ தண்ணீர் மற்றும் விருந்தோம்பலின் பேரொக்கன்களை வழங்கினார். பீஷ்மர் குடியேறிய போது மன்னர் சால்யா அவரது வருகைக்கான காரணத்தை கேட்டார். பீஷ்மர் தனது தனித்துவமான சொற்பொழிவுடன் சால்யாவின் அழகான சகோதரியான மாக்கியிடம் பாண்டுவுக்காக கை கொடுக்க வந்ததாக விளக்கினார். அவர்களின் குடும்பங்களுக்கிடையேயான கூட்டணியின் முக்கியத்துவத்தையும் அது கொண்டு வரும் பாஸ்பர நன்மைகளையும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் குலத்தைச் சேர்ந்த எந்தவொரு உறுப்பினருக்கும் தனது சகோதரியை திருமணம் செய்து வைப்பதை தடை செய்த ஒரு குடும்ப வழக்கத்தை மேற்கோள் காட்டி மன்னர் சால்யா தயங்கினார். பீஷ்மர் தடையின்றி பழக்கத்தின் நல்லொழுக்கத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதன் வரம்புகளை சுட்டிக்காட்டினார். பின்னர் அவர் மன்னர் சால்யாவுக்கு ஒரு ஆடம்பரமான பரிசை வழங்கி நாதங்கம், விலைமதிப்பற்ற கற்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் பிற பொக்கிஷங்கள் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பீஷ்மரின் வார்த்தைகள் மற்றும் தாராள மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்ட மன்னர் இறுதியில் தனது சகோதரியை பாண்டுவிடம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். தனது மிகச்சிறந்த ஆவணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாற்றி பீஷ்மரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர் தனது பணியின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். அவர் மாட்டியுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் ஒரு நல்ல நாளில் மன்னர் பாண்டுவுடன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அதன் சாதகமான அறிகுறிகளுக்காக ஞானிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முடிவடைந்தது. பாண்டுவும் மாத்தியும் தங்கள் புதிய குடியிருப்புகளில் நிலை பெற்றனர். மன்னர் தனது 2 மனைவிகளுடன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார். இருப்பிலும் இந்த மகிழ்ச்சியான காலம் குறுகிய காலமே இருந்தது. ஏனெனில் பாண்டு விரைவில் யானைகள், குதிரைகள் மற்றும் ரதங்களின் மகத்தான படையுடன் உலரை கைப்பற்ற ஒரு பிரமாண்டமான பிரச்சாரத்திற்கு புறப்பட்டார். பீஷ்மரின் ஆசீர்வாதத்துடனும் குடிமக்களின் வெற்றிக்கான விருப்பத்துடனும் பாண்டு பல்வேறு எதிரிகளை நோக்கி அணிவகுத்து சென்று அசன்னாவின் கொள்ளை பழங்குடியினரை அடிமைப்படுத்தி மகதாவின் ஆட்சியாளரான திர்காவை தோற்கடித்து விதேகர்களை வென்றார். பின்னர் அவர் தனது படையை காசி, சும்ப மற்றும் புன்தா ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்று குருக்களின் புகழை தொலைதூரம் பரப்பினார். பாண்டு பஸ்தியாபுரத்திற்கு திரும்பிய போது அவரது குடிமக்கள் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் அவரது வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். பஸ்தினபுரத்தின் பிரமாண்டமான அரங்குகளில் சக்தி வாய்ந்த போர்வீரர் மன்னரான பாண்டு தனது செல்வத்தை தனது அன்புக்குரியவர்களுக்கு விநியோகித்த போது மகிழ்ச்சியும் நிறைவும் காற்றில் நிரம்பி வழிந்தன. தனது சகோதரர் திருதராஷ்டிரரின் உத்தரவின் பேரில் பாண்டு அவர்களின் பாட்டி சத்யவதி பீஷ்மர் மற்றும் அவர்களின் தாய்மார்களுக்கு பரிசுகளை பொழிந்தார். அவர் தனது கொள்ளையில் சில பகுதிகளை அவர்களின் புத்திசாலித்தனமான மற்றும் உன்னதமான மாமாவான விதுரருக்கும் அனுப்பினார். நல்லொழுக்கமுள்ள பாண்டு தனது மற்ற உறவினர்களையும் மறக்கவில்லை. ஏனெனில் அவர் இதே போன்ற பரிசுகளை அவர்களுக்கு வழங்கினார்.
இதன் விளைவாக சத்யவதி, பீஷ்மர் மற்றும் கோசல இளவரசர்கள் அனைவரும் பாண்டுவின் தாராள மனப்பான்மையால் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஒரு நபர் மற்றவரை விட மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பாண்டுவின் தாயார் அம்பலிகா போரில் தனது இணையற்ற திறமை மூலம் தனது செல்வத்தை சம்பாதித்த தனது மகனை தழுவிய போது அவளுடைய கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. அவள் பெருமை மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை உணர்ந்தார். இது சொர்க்கத்தின் ராணி ஜெயண்டாவின் மகிழ்ச்சிக்கு போட்டியாக இருந்தது. அவள் தனது சொந்த குழந்தையை வீட்டுக்கு வரவேற்ற போது பாண்டுவின் பரிசுகளால் திருதராஷ்டிரனால் 5 மகத்தான தியாகங்களை செய்ய முடிந்தது. ஒவ்வொன்றும் பிராமணர்களுக்கு செலுத்தும் நூற்றுக்கணக்கான பெரிய குதிரை தியாகங்களுக்கு சமகால போக்கில் ராஜரிகத்தின் சுமைகளிலிருந்து விடுபட்டு தனது 2 மனைவிகளான குந்தி மற்றும் மாட்டை ஆகியோருடன் வனப்பகுதிக்கு ஓய்வு பெற்ற பாண்டு தனது அரண்மனையில் ஆடம்பரங்களை அதன் செழிப்பான படுக்கைகள் உட்படவிட்டு சென்று காட்டில் எளிமையும் சாசமும் நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். கம்பீரமான கிமாவ மலைகளின் தெற்கு சரிவு அவர்களின் புதிய வீடாக மாறியது. அங்கு அவர்கள் உயரமான சாலா மரங்களுக்கு இடையில் வாழ்ந்தனர். பாண்டு தனது வாள், அம்புகள் மற்றும் வில் ஆகியவற்றை கொண்டு சுதந்திரமாக சுற்றி தீர்ந்தார். தனது அழகான கவசத்தை அணிந்திருந்தார். மேலும் அனைத்து வகையான சண்டைகளிலும் திறமையானவர். அவர் குந்தி மற்றும் மாக்கியுடன் காடுகளில் அலைந்து திரிந்தபோது அந்த காடுகளில் வசிப்பவர்களால் அவரை மனிதர்களிடையே ஒரு கடவுளாக கருதாமல் இருக்க முடியவில்லை. பாண்டுவின் துணிச்சல், வலிமை மற்றும் தற்காப்பு வலிமை தொலைதூரத்தில் புகழ்பெற்றது. மேலும் அவரது இருப்பு பிரமிப்பு மற்றும் மரியாதையை சந்தித்தது. அவரது 2 மனைவிகளும் தெய்வங்களின் புராண யானை ஐராவதாவுடன் வந்த 2 கம்பீரமான யானைகளைப் போல அவருடன் நடந்து சென்றனர். இதற்கிடையில் திருதராஷ்டிரரின் கட்டளையின் பேரில் பாண்டுவின் புதிய வாழ்க்கையில் அவரது ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய மக்கள் விரைந்தனர். அவர்கள் அவருக்கு அனைத்து வகையான இன்பங்களையும் வழங்கினர். அவரது ஒவ்வொரு விருப்பத்தையும் பூர்த்தி செய்தனர். ராஜ்யத்தின் மற்றொரு பகுதியில் கங்கையின் மதிப்பிற்குரிய மகனான பீஷ்வர் தேவகா ராஜாவின் மகளான விதுல்லார் என்ற பெண்ணை பற்றி கேள்விப்பட்டார். அவர் தனது சூத்ரா தாயின் அழகின் அடையாளத்தை கொண்டிருந்தார். பீஷ்வர் அவளை தனது தந்தையின் அரண்மனையிலிருந்து மீண்டும் அழைத்து வந்து தனது புத்திசாலி மற்றும் உன்னதமான மருமகனான விதுராவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் ஒன்றாக தங்கள் தந்தையின் புத்திசாலித்தனத்தையும் சாதனைகளையும் மரபுரிமையாக பெற்ற பல குழந்தைகளை பெற்றனர். பாண்டு காட்டில் தனது நாட்களை கழித்தபோது அவரை சூழ்ந்திருந்தார். பரபரப்பான கஸ்திலபா ராஜ்யத்தில் மன்னர் திருதராஷ்டிரரின் மனைவி காந்தாரி அவர்களின் 100 மகன்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஞானமுள்ள ரிஷி குவையானா இந்த வரத்தை அவருக்கு வழங்கினார். அவர் தனது பரிவாரத்துடன் அவரை பார்வையிட்டார். அவரது பயணங்களால் சோர்வடைந்த காந்தாரியால் அவருக்கு ஒரு சூடான உணவும் விருந்தோம்பலும் வழங்கப்பட்டது. இது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தங்கள் தந்தையைப் போலவே வலிமையான மற்றும் திறமையான ஒரு 100 மகள்களை பெற்றெடுக்கும் பரிசையை அவர் அவருக்கு வழங்கினார். மகிழ்ச்சி அடைந்த காந்தாரி கருத்தரித்து 2 நீண்ட ஆண்டுகள் தனது வயிற்றில் சுவையை சுமந்தார். இருப்பினும் பாண்டுவின் மனைவி குந்தி ஒரு மகளை பெற்றெடுத்தார் என்று கேள்விப்பட்ட போது அவரது பிரகாசமானது காலை சூரியனுக்கு போட்டியாக இருந்தது. காந்தாரியில் பொறுமை குறைந்துவிட்டது. துக்கத்துடனும் திரத்தியுடனும் அவர் தனது கணவரின் இருப்பை அறியாமல் தனது கற்பையை வன்முறையில் தாக்கினார். துவைபையானா அவரது ஆன்மீக சக்திகளால் தனது துயரத்தை உடனடியாக தோன்றி காந்தாரியின் செயல்களை பற்றி கேள்வி எழுப்பினார். 100கணக்கான மகன்களை எதிர்பார்த்து கோபத்தில் தனது கற்பையை தாக்கியதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு கடினமான மாமிசத்தை மட்டுமே கண்டாகனது வார்த்தைகள் ஒருபோதும் பயனற்றவை அல்ல என்றும் நகைச்சுவையாக கூட அவர் ஒரு பொய்யை பேசவில்லை என்றும் ரிஷி அவளுக்கு உறுதியளித்தார். தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணையால் நிரப்பப்பட்ட 100 பானைகளை ஒரு மறைக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்து மாமிச பந்தை அவற்றில் வைக்கும்படி அவர் அவளுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் காத்திருக்கும் போது குளிர்ந்த நீர் அதன் மீது தெளிக்கப்பட்டது. மேலும் காலப்போக்கில் கூட்டம் 100 ஒரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும்
ஒரு கட்டை விரையின் அளவு இந்த துண்டுகள் பின்னர் ஆணைகளில் வைக்கப்பட்டன. அவை கவனமாக கண்காணிக்கப்பட்டன. ஞானியான துவைபையான காந்தாரியை தனது அசாதாரண சுமையுடன் விட்டுவிட்டு துறவியில் தன்னை அர்ப்பணிக்க இமயமலைக்கு புறப்பட்ட ஆண்டுகள் கடந்தன. பானங்களுக்குள் இருந்த மாமிச துண்டுகள் உருவெடுக்கத் தொடங்கின. மூத்த மகனான மன்னன் யுதிஷ்டிரன் முதலில் பிறந்தார். அதைத் தொடர்ந்து அவரது சகோதரர்களும் பிறந்தனர். துரியோதனின் பிறப்பு பற்றிய செய்தி மகிழ்ச்சியையும் முன்கூட்டியும் கலந்தது. அவர் ஒரு கூக்குரலை எழுப்பியபோது அது ராஜ்யம் முழுவதும் எதிரொலித்தது. கழுகுகள், நரிகள் மற்றும் காகங்கள் போன்ற விலங்குகளின் கூக்குரல்களால் அந்த ஒளி பதிலளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வன்முறையான காற்று பல்வேறு திசைகளில் அலறியது மற்றும் தீ எரிந்தது. மன்னர் திருதராஷ்டிரர் தனது மகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு தனது ஆலோசகர்களையும் பிராமணர்களையும் அவர்களின் ஆலோசனையை பெற அழைத்தார். துரியோதனின் பிறப்பு ராஜ்யத்திற்கு ஒரு பேரிடிவு என்று அவர்கள் அவரை எச்சரித்தனர். மேலும் தங்கள் வம்சாவளியில் செழிப்பை உறுதி செய்வதற்காக தனது மூத்த மகனை கைவிடுமாறு அறிவுறுத்தினர். இருப்பினும் தனது குழந்தை மீதான பாசத்தால் திருதராஷ்டிரர் இந்த ஆலோசனையை பின்பற்ற மறுத்துவிட்டார். ஒரு மாதத்திற்குள் காந்தாரி துரியோதனன் உட்பட ஒரு முழு 100 மகன்களையும் இந்த எண்ணிக்கையை விட ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். இதற்கிடையில் தனது முதிர்ந்த கற்ப காலத்தில் திருதராஷ்டிரரின் வைசிய மனைவி அவருக்கு யுவத்சு என்ற மகனை பெற்றெடுத்தார். அவர் பின்னர் கண்ணன் என்று அழைக்கப்பட்டார். பரபரப்பான அசவையின் நடுவே ஜனமேலியா என்ற மன்னன் வைசம்பாயனனை நோக்கி வினோதமான முகத்துடன் திரும்பினான். ஞானியே, மகத்தான ரிஷி வியாச அளித்த வரத்தால் காந்தாரி தனது 100 மகன்களை பெற்றெடுத்தார் என்ற கதையை நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். ஆனால் அவரது மகளின் கதையை நீங்கள் இன்னும் எனக்கு சொல்லவில்லை. இந்த 100 மகன்களுக்கு மேல் ஒரு வைசிய பெண்ணுக்கு பிறந்த யூற்று என்று மற்றொரு மகனும் ஒரு மகளும் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். காந்தாரி 100 மகன்களுக்கு தாயாகுவார் என்று ரிஷி தானே தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். ஆனால் நான் குழப்பத்தில் இருக்கிறேன். அவளுக்கு எப்படி ஒரு மகளும் இருக்க முடியும்? முனிவரான வைசம்பாயனர் பெருமே புன்னகைத்து தனது கதையை தொடங்கினார். பாண்டவர்களின் வழித்தோன்றலே என்று அவர் கோரினார். உங்கள் கேள்வி நியாயமானது. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு விளக்கமளிப்பேன். வியாசர் ரிஷி மாமிசத்தின் பந்தை துண்டுகளாக பிரித்து அவற்றை பிரிக்க தண்ணீரை பயன்படுத்தி ஒரு செவிலிய ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக சேகரித்து தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் நிரப்பப்பட்ட ஒரு பானையில் வைத்தார். இதற்கிடையில் தூய்மையான ராணியான காந்தாரி தனது பிறக்காத மகளின் மீது பாசத்தால் மூழ்கிவிட்டார். முனி எனக்கு 100 மகன்களை உறுதியளித்துள்ளார். ஆனால் இந்த 100 மகன்களுக்கு மேல் எனக்கு ஒரு மகள் பிறந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். என் கணவர் திருதராஷ்டிரர் மகள்களின் மகன்களை பெற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட உலகத்தை அடைவார். ஒரு மாமியாகின்ற முறையில் நான் என் மகனின் மனைவி மற்றும் குழந்தைகளின் மீது மிகுந்த பாசத்தை உணர்கிறேன். அவர் இதை பற்றி யோசித்தபோது வியாச ரிஷி தனது பணியை தொடர்ந்தார். மாம்ச பந்தை துண்டுகளாக பிரித்தார். அவர் 100வது பகுதியை அடைந்ததும் காந்தாரியிடம், நான் வாக்குறுதி அளித்தபடி இதோ உங்கள் 100 மகன்கள் என்று கோரினார். ஆனால் மென்மையான புன்னரையுடன் அவர் மேலும் கோரினார், இருப்பிலும் ஒரு கூடுதல் பகுதி எஞ்சியுள்ளது. இது நீங்கள் விரும்பியபடி ஒரு அன்பான மற்றும் அதிர்ஷ்டமான மகளாக மாறும். அதனுடன் மீதம் உள்ள பகுதியை தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் நிரப்பப்பட்ட மற்றொரு பானையில் வைத்தார். தனது மகளை நினைத்தால் காந்தாரியின் இதயம் மகிழ்ச்சியில் பெருகியது. அவள் எப்போதும் தனது கணவருக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தாள். பல சிக்கனங்களையும் தொண்டு செயல்களையும் செய்திருந்தாள். இப்போது இந்த செயல்கள் ஒரு அன்பான மகளின் வடிவத்தில் பலனளிக்கும் என்று அவள் நம்பினாள். எனவே த்ருசலா பிறந்தார். ஒரு அழகான மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தை தனது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரதிக்கப்பட்டிருந்தது. ஜலமேஜாயாவில் ஆர்வம் இறுதியாக தணிந்தது. ஆனால் வைசம்பாயனரிடம் பகிர்ந்து கொள்ள இன்னும் பல கதைகள் இருந்தன. எனவே ஓ பாரதா என்று அவர் கோரினார். புத்சலா பிறந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நான் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மன்னர் ஜனமேயா முன்னிலையில் வைசம்பாயனர்
மன்னரின் வேண்டுகோளின்படி திருதராஷ்டிரரின் மகன்களின் பெயர்களை உச்சரிக்கத் தொடங்கினார். காற்று எதிர்பார்ப்புடன் நிரம்பி வழிந்தது. கேட்போர் பட்டியலை கேட்க ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தன. மாட்சிமை பொருந்தியவரே, உங்கள் தாத்தாவின் மகன்களின் பெயர்கள் அவர்களின் பிறப்பு வரிசையில் பல உள்ளன. அவை அனைத்தையும் உங்களுக்காக நினைவு கூற முயற்சிக்கிறேன் என்று விசம்பாயனர் கூறினார். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு தெளிவான எதிரொலிக்கும் குரலில் பேசத் தொடங்கினார். முதல் மகன் துரியோதனன், அதைத் தொடர்ந்து யுயுட்சு, பின்னர் தன்னை ஒரு தகுதியான போர் வீரன் என்று நிரூபித்தார். அடுத்து துசாசனா, பின்னர் துசாசா. அவர்களுக்கு பிறகு கட்டையர்கள் துசாசதா மற்றும் ஜெயசந்தார் சகோதரர்கள் சாமா மற்றும் சதா விரைவில் வெண்டா மற்றும் அணுவிண்டாவுடன் தங்கள் அணிகளில் சேர்ந்தனர். விசம்பாயனர் தனது பாயணத்தை தொடர்ந்தபோது துதசா, சுவாரு, துஷ்பிரதர்சனா மற்றும் துர்மக்ஷனா ஆகியோரின் பெயர்கள் சபை மண்டபத்தில் எதிரொலித்தன. துர்முகா, துஷ்கர்ணன் மற்றும் கண்ணன் ஆகியோரின் பெயர்களை கேட்டபோது கேட்போரின் கண்கள் விரிவடைந்தன. அவர்கள் பின்னர் பாரத போரின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக மாறினர். இந்த பட்டியலில் விவின்சதி மற்றும் விட்கனா, சலா, சாத்வா, சுலோச்சனா, சித்தார் மற்றும் ஒசித்ரா ஆகியோர் அடங்குவர். சகோதரர்கள் சித்தேசா மற்றும் சாசித்ரா ஆகியோரும் இந்த புகழ்பெற்ற குழுவில் ஒரு பகுதியாக இருந்தனர். அதேபோல் சசனா, துர்மதா மற்றும் துர்விகாலா அடுத்ததாக இரட்டையர்கள் விரிச்சு மற்றும் விகரணனா, அதைத் தொடர்ந்து உர்ணனபா மற்றும் சுனுபாவசம்பாயனர், நந்தகன், உபநந்தகன், சித்ரவணன், சித்தவமன், சுவர்மன், துர்விமோச்சனா ஆகியோரின் பெயர்களை பேசியதால் சபை மண்டபம் அமைதியானது. அயோவாகு, மகாவாகு, சித்ரங்கா, சித்திரகுண்டலா, பீமவேகன், பீமாவாலா ஆகியோரின் பெயர்களை கேட்டபோது கேட்போரின் கவனம் அடைக்கப்பட்டது. விசம்பாயனர் தொடர்ந்து அந்த பட்டியலை உச்சரித்தபோது பாலை, பாலவதனா, ஒப்பைதா, பீமன், கண்ணன், கனகா, திருதயுத்தா, திருதவமன் ஆகியோரின் பெயர்கள் தேய்ந்தன. திருதச்சத்தா, சோமரித்தி, அனுதாரா, திருதசந்தா ஆகியோரின் பெயர்களை கேட்டபோது கேட்போரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. விசம்பாயனர் தர்சந்தா, சச்சசந்தா, சதா, சுவ, உபசவா, ஒக்கசேனா, சேனானி, துஷ்பாதயா ஆகியோரின் பெயர்களை உச்சரித்ததால் சபை மண்டபம் மரியாதையின் காற்றால் நிரம்பியது. கேட்போரின் இதயங்கள் அசைந்தன. காடுகள் நிறைந்த இமயமலையின் தெற்கு சரிவுகளில் மன்னர் பால்டு சுதந்திரமாக சுற்றி தேர்ந்தார். விளையாட்டுக்காக வேட்டையாடும்போது அவரது புலன்கள் உயர்ந்தன. அவரது கண்கள் ஒரு கம்பீரமான மானை கண்டன. அதன் துணையை அதன் பக்கத்தில் பார்த்தன. மேலும் தயக்கமின்றி அவர் தனது வில்லை இழுத்து 5 விரைவான அம்புகளை வீசினார். ஒவ்வொன்றும் தங்கத்தால் ஏகுரல் கொண்டவை. மான் தரையில் விழுந்தது. ஆனால் அது இறந்து கிடக்கும்போது அது சந்நேரத்திற்கு இடமின்றி மனிதனின் கூக்குரல்களை வெளியேற்றியது. ரிண்டமா என்று பெயரிடப்பட்ட மான் துக்கத்தில் நடுங்கும் குரலில் பாண்டுவிடம் பேசியது. ராஜாவே, நீ எப்படி இவ்வளவு கொடூரமான செயலை செய்ய முடியும்? காமத்திலும் கோபத்திலும் மூழ்கிய ஒரு மனிதன் இதை ஒருபோதும் செய்ய மாட்டார். உங்கள் தீர்ப்பு ஆர்வத்தால் மூடப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் நம் அனைவரையும் நிர்வகிக்கும் சட்டங்களை புறக்கணித்து விட்டீர்கள். கிண்டமாவின் வார்த்தைகளால் பாதுகாக்கப்பட்ட பாண்டு ஒரு காலத்தில் மான் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை செய்தரிசி அசியர் அமைத்த முன்னுதாரணத்தை மேற்கோள் காட்டி தனது செயல்களை நியாயப்படுத்த முயன்றார். ஆனால் கிண்டமா திசை திருப்பப்பட மாட்டார். முதலில் போரை அறிவிக்காமல் ஆண்கள் தங்கள் இதயங்களை கொல்ல மாட்டார்கள் என்று அவர் கூறினார். நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு நமது உணர்வுகள் தணியும் வரை நாம் காத்திருப்பது மட்டுமே சரி. மானுடன் நியாயப்படுத்த பாண்டுவின் முயற்சிகள் தோல்வி அடைந்தன. கிண்டம்மா தனது கொடூரமான செயலுக்காக அவை தொடர்ந்து திட்டினார். நீ மகா நல்லொழுக்க மன்னன் பக்திக்கு புகழ்பெற்ற ஒரு பரம்பரையில் பிறந்தவன் என்று கிண்டமா கூறினார். நீ பலவீனமான தருணத்தில் எப்படி இவ்வளவு மோசமான செயலை செய்தாய்? அறநெறி மற்றும் கடமை பற்றிய போதனைகளை நீ அறிவாயிருப்பிலும் அவற்றை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் செயல்கள் அழிவுக்கு வழிவகுக்கும். என்னைப் போலவே
அதே விதியை அனுபவிக்க நான் உன்னை சபிக்கிறேன் கிண்டமா. பேசி முடித்ததும் அவர் தனது உயிரை விட்டு கொடுத்தார். இதனால் பாண்டு மானின் மரண வடிவத்தை கண்டு துக்கத்தில் மூழ்கிவிட்டார். மன்னர் மிகவும் தாமதமாக வந்தார். அவர் ஒரு முனி என்ற புனித மனிதனை கொன்றார். பழங்கள் மற்றும் வேறுகளில் வாழ்ந்த ஒரு புனித மனித மானை போட மாறுவேடமிட்டார். பாண்டு ஒரு பிராமணனை கொன்ற குற்றவாளி அல்ல என்றாலும் கிண்டமாவின் சாபம் ஒரு பூரத்தைப் போல அவர் மீது தொங்கிக் கொண்டிருந்தது. வரவிருக்கும் நாட்களில் பாண்டு தனது சொந்த ஆசைகளுடன் போராடுவார். கிண்டமாவின் வார்த்தைகளின் நினைவுகளால் வேட்டையாடப்படுவார். இறுதியாக அவர் தனது உணர்வுகளுக்கு அடிபணிந்து காம நிலையில் தனது மனைவியால் சூழப்பட்ட போது அவர் தனது அன்புக்குரியவருடன் மட்டுமல்ல காட்டில் அந்த அதிர்ஷ்டமான நாளிலிருந்து அவரது நிலையான தோழியாக இருந்த துக்கத்துடனும் மரணத்திற்கு பின் வருவார். அடர்ந்த காட்டில் ஒரு மானின் அகால மரணத்தால் மன்னர் பாண்டுவின் வாழ்க்கை என்றென்றும் மாற்றப்பட்டது. குற்ற உணர்ச்சியில் மூழ்கிய மன்னர் தனது மனைவிகளான குந்தி மற்றும் மாற்றி ஆகியோருடன் சேர்ந்து கடுமையாக அழுதார். அவர் தனது சொந்த கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கும்போது தனது தந்தை விசித்திரவீர்யா தனது சொந்த விருப்பங்களால் தனது முதிர்ச்சியில் வெட்டப்பட்டதை பாண்டு உணர்ந்தார். அவரது புகழ்பெற்ற திறப்பு ஒருவரின் செயல்களின் விளைவுகளுக்கு எதிரான உத்தரவாதம் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டாகிறது. தந்தையும் மாபெரும் ஒளிவருமான கிறிஸ்துவியானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி துறவற வாழ்க்கை வாழ சபதம் செய்ததால் பாண்டுவின் துக்கம் உறுதியாக மாறியது. அவர் குழந்தைகளுக்கான ஆசை உள்ளிட்ட உலக அக்கறைகளை கைவிட்டு சுய ஒழுக்கத்தின் பாதையில் புறப்பட்டார். ஆழமான நோக்கத்துடன் பாண்டு தனது தலையை மொட்டையடித்து சிதைந்த ஆடைகளை அணிந்து நிலத்தில் வாழத் தொடங்கினார். வனப்பகுதி வழியாக அலைந்து கொண்டிருந்த போது பாண்டு ஒவ்வொரு நாளும் 5 அல்லது 10 குடும்பங்களிடமிருந்து மட்டுமே பிச்சை எடுப்பதாக அறிவித்தார். தன்னை ஒருபோதும் மீண்டும் செய்யவில்லை. இல்லையெனில் அவர் பேராசை கொண்டவராக தோன்றுவார். வாழ்க்கையில் அவர்கள் நிலைப்பாட்டை பொருட்படுத்தாமல் அனைத்து உயிரினங்களையும் சமமாக நடத்துவதாக சபதம் செய்தார். ராஜாவின் தீர்மானம் அசைக்க முடியாதது. அவர் உலக நினைப்புகளை தாண்டி ரட்சிப்பை நாடுவார். அவரது முடிவை கேட்ட குந்தியும் மத்தியும் பாண்டுவை தங்களை கைவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். துறவியின் பாதையில் அவருடன் சேர முன்வந்தனர். அவர்களின் பத்தியால் ஈர்க்கப்பட்ட பாண்டு இந்த பயணத்தை தனது மனைவிகளுடன் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டார். அவர்கள் ஒன்றாக நகர வாழ்க்கையின் ஆடம்பரங்களை கைவிட்டு பட்டய ஆடைகளை அணிந்து பழங்கள் மற்றும் வேர்களில் வாழ்கின்றனர். அவர்கள் மலைகளை கடந்து செல்லும் போது அஸ்தலபுரத்திலிருந்து அவர் புறப்பட்ட செய்தியை பரப்புமாறு பாண்டு தனது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். ராஜாவின் சகோதரர் திருதராஷ்டிர இந்த செய்தியை கேட்டு துக்கமடைந்தார். அவரது இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. பாண்டுவும் அவரது மனைவிகளும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். நாகாதா மலைகள், சைட்டராதார் காலக்குடம் ஆகியவற்றை கடந்து இறுதியாக புனித காந்தமதனா சிகரத்தை அடைந்தனர். தெய்வீக மனிதர்கள் மற்றும் முனிவர்களால் பாதுகாக்கப்பட்ட அவர்கள் சில நேரங்களில் மலை சரிவுகளிலும் மற்ற நேரங்களில் சமவெளிகளிலும் வசித்து கடுமையான தரத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்கள் இந்திரஜும்நாத் ஏரியை நெருங்கிய போது பாண்டவி உறுதி வலுப்பெற்றது. அவர் 100 சிகரங்களை கொண்ட மலைக்கு சசிருங்கா பயணம் செய்தார். அங்கு அவர் தனது துறவி நடைமுறைகளை தொடர்ந்தார். ஆன்மீக வளர்ச்சியை பின்தொடர்வதில் சரணடைந்தார். பசுமையான இமயமலையில் காற்று மிருதுவானதாகவும் பனி மூடிய சிகரங்கள் வைரங்களைப் போல பளபளப்பாகவும் இருந்த பஸ்தினபுராவின் இளவரசர் பாண்டு ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். அவர் சில காலமாக தீவிரமான துறவரம் பயிற்சி செய்து வந்தார். அவரது அர்ப்பணிப்பு அந்த புனித மலைகளில் வாழ்ந்த சித்தர்கள் மற்றும் சரணர்களால் கவனிக்கப்படாமல் போகவில்லை. இந்த ஞானிகள் தங்கள் துளையிடும் கண்கள் மற்றும் மென்மையான புன்னகையுடன் பாண்டுவின் நேர்மையை அங்கீகரித்து அவரை தங்கள் சொந்தங்களில் ஒருவராக வரவேற்றனர். அமாவாசை அதன் வெள்ளி பிரகாசத்தை நிலப்பரப்பில் செலுத்திய போது பெரிய முனிவர்களில் ஒரு குழு தெய்வீக பெருமனை காண ஒரு பயணத்தை தொடரக்கூடியது. அவர்களின் இலக்கு சுய படைப்பின் இருப்பிடமாக இருந்தது. அங்கு வான உயிரினங்கள், கடவுள்கள் மற்றும் மூதாதையர்கள் மரியாதையுடன் கூடுவார்கள். இந்த புனித யாத்திரையில் அவர்களுடன் சேர ஆர்வமாக இருந்த பாண்டு அதிசய உணர்வுடன் முனிவர்கள் அணுகினார். நாம் இங்கே போவோம் என்று உற்சாகத்துடன் அவரது குரல் நடுங்கியது. முனிவர்கள் கருணையுடன் புன்னகைத்து, இன்று நாம் சுய படைப்பை அதன் அனைத்து மகிமையிலும் பார்ப்போம். தெய்வங்கள், முனிவர்கள் மற்றும்
பித்ரிகள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒன்று கூடும் வானக்கூட்டத்தை நாம் காண்போம் என்று பதிலளித்தனர். தியானத்திலிருந்து எழுந்து ஞானிகளின் பயணத்தை பின்பற்ற தயாரான பாண்டுவின் கண்கள் பிரகாசித்தன. அவரது 2 மனைவிகள் கொண்டி மற்றும் மாற்றி அவருடன் சென்றனர். ஆனால் முனிவர்கள் துரோகமான சிகரங்களை ஏற வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஐயா முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்தானது, காற்று கடுமையானது, பனி ஆரமானது. இவ்வளவு ஆபத்தான நிலப்பரப்பில் உங்கள் பெண்கள் எப்படி பயணிக்க முடியும் என்று அவர்கள் கேட்டனர். தனது சொந்த ரீதியை பற்றி சிந்தித்த போது பாண்டுவின் முகம் மங்களாக மாறியது. மானால் சபிக்கப்பட்டதால் அவர் இயலாமை அறிவிட்டார். அவரது மனைவிகள் குந்தியும் மாற்றியும் குழந்தை இல்லாதவர்கள். அவர்களின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றியது. நான் தகனற்றவன் என்று உணர்ச்சிகளால் கனத்த குரலில் பேசிய பாண்டு, என் மூதாதையர்களுக்கு நான் செய்த கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டேன். அவர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இந்த புனிதமான கடமையை புறக்கணிப்பவர்களுக்கு பேரின்பத்தின் பகுதிகள் எதுவும் இல்லை என்று ஞானிகள் கூறுகிறார்கள் என்று கூறினார். அனைத்து உயிரினங்களும் தங்கள் மூதாதையர்கள், கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் பிற மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய 4 கடன்களை பாண்டு விளக்கிய போது முனிவர்கள் எவலமாக கேட்டனர். அவர் கடவுள்கள் மற்றும் முனிவர்களுக்கு தனது கடமைகளை செய்திருந்தார். ஆனால் தனது மூதாதையர்களுக்கு நிலுவைத் தொகையாக இருந்தார். மனிதர்கள் இந்த பூமியில் ஒரு நோக்கத்துடன் பிறக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பது ஒருவரின் சொந்த ரட்சிப்பை உறுதி செய்வதாகும். குழந்தைகளை அவர்களின் பாரம்பரியத்தை தொடர பெறாமல் இருப்பதன் மூலம் நான் என் மூதாதையர்களை தோல்வியடைய செய்துள்ளேன். ஞானிகள் அனுதாபத்துடன் தலையாட்டி பாண்டுவின் நிலைமையின் தீவிரத்தை ஒப்புக்கொண்டனர். தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்த ஒரு மனிதரை அவர்கள் பார்த்தனர். அதற்கு அவர்கள், உங்களுக்காக ஒரு சந்ததியை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அது பாவமற்றது என்று கூறினார்கள். அவர்களின் ஆச வாழ்க்கையின் மத்தியில் மன்னர் பாண்டுவின் மனைவி குந்தி ஒரு மென்மையான ஆனால் உறுதியான நடத்தையுடன் அவரை அணுகினார். என் அன்பான கணவர் பக்தியால் நிரம்பிய அவரது குரலில், என்னை பற்றி இவ்வளவு இழிவாக பேச வேண்டாம் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு மட்டுமே உங்கள் அர்ப்பணிப்புள்ள மனைவி. நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர், வலிமை மிக்க ஆயுதமேந்திய ராஜா. அவர் மிகுந்த வீரியத்துடன் குழந்தைகளை பெற்றெடுப்பார். ஒன்றாக நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வோம். நீதியில் எங்கள் ஒற்றுமை பலனளிக்கும். அவர் பேசும்போது பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதை அவர்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. புருவின் வம்சாவளியில் தனது உண்மைத்தன்மை மற்றும் வலிமைக்கு பெயர் பெற்ற ஒரு நியாயமான ஆட்சியாளரான மன்னர் வில்சிதாஸ்வா இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். இந்திரன் மற்றும் பெரிய முனிவர்கள் தலைமையில் கடவுள்களின் கவத்தை ஈர்த்தார். இந்திரன் உட்கொண்ட போதையூட்டும் சோமா சால் மற்றும் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட தாராளமான பரிசுகள் ஒரு அசாதாரண காட்சிக்கு வழிவகுத்தன. கடவுள்களும் முனிவர்களும் சடங்குகளை செய்யத் தொடங்கினர். ஆயினும் வில்சிதாஸ்வர் பிடிவாதமாக இருந்தார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் அவரது சக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு குளிர்கால இரவுக்கு பிறகு சூரியன் வெடிப்பது போல அவர் பிரகாசித்தார். அவருக்கு முன்னால் அனைத்தையும் ஆதிக்கம் செலுத்தினார். அவர் குதிரை தியாகத்தை நிகழ்த்தினார். எல்லா திசைகளிலிருந்தும் மன்னர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் அனைவரிடமிருந்தும் கப்பம் பெற்றார். ஒரு புகழ்பெற்ற அதை வில்சிதாஸ்வரின் மகத்துவத்தை பற்றி கூறுகிறது. கடற்கரை வாய் முழு பூமியையும் வென்ற அவர் தந்தை வழி கவனிப்புடன் தனது குடிமக்களை பாதுகாத்தார். குந்தி தனது கதையை தொடர்ந்தபோது தனது அழகுக்காக புகழ்பெற்ற மன்னர் வில்சிதாஸ்வாவின் அர்ப்பணிப்புள்ள மனைவி அத்ராவை பற்றி அவர் பேசினார். தம்பதியினர் ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்தனர். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அதிகப்படியான ஈடுபாடு ஒரு கொடிய நோய்க்கு வழிவகுத்தது. மேலும் ராஜா சில நாட்கள் காலமானார். மனமுடைந்த மற்றும் மகனற்ற பக்கா கட்டுப்பாடில்லாமல் அழுதார். குந்தி அத்தாவின் துக்கத்தை நினைவு கூர்ந்தபோது ராணியின் புலம்பல்களை விவரித்தார். பெண்கள் தங்கள் கணவர்கள் இறந்துவிட்டால் எந்த நோக்கமும் இல்லை என்று பத்ரா கூறினார். அவரது குரல் துக்கத்தால் நடுங்குகிறது. நான் உங்கள் பயணத்தில் உங்களை பின்தொடர விரும்புகிறேன். என் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால்
ஒரு கணம் வாழ்க்கையை தாழ முடியாது. குந்தியின் வார்த்தைகள் அக்ராவின் வேதனையின் தெளிவான படத்தை வரைந்தன. அவள் மரணத்தில் மீண்டும் ஒன்றிலையுமாறு கெஞ்சி தனது கணவனை தன்னுடன் அழைத்து செல்லுமாறு கெஞ்சினார். இந்த இதயத்தை துளைக்கும் காட்சியின் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத குரல் தலையிட்டது. எழுந்திரு பத்ரா, இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். நான் உங்களுக்கு இந்த வரத்தை வழங்குகிறேன். நான் உங்கள் மீது சந்ததியை பெறுவேன் என்று அது கூறியது. சடங்கு குளியலுக்கு பிறகு சந்திரனின் 8வது அல்லது 14ஆம் நாள் இரவு தனது சொந்த படுக்கையில் அறை கொண்டு படுத்துக் கொள்ளுமாறு குரல் அறிவுறுத்தியதுவதா குரலின் வழிகாட்டுதலை பின்பற்றி 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 3 செல்வாக்கள் மற்றும் 4 மெட்டாஸ். இப்போது குந்தி பஸ்தெலபுரா ஆட்சியத்து மன்னர் பாண்டு தனது மனைவி குந்தியுடன் அமர்ந்தார். அவர் சமூகத்தில் பெண்களின் பாரம்பரிய நடைமுறைகளை பற்றி அவரிடம் பேசினார். அறநெறி மற்றும் நல்லொழுக்க விதிகளை நன்கு அறிந்த மன்னர் கடந்த காலத்தில் பெண்கள் தங்கள் வீடுகளில் மட்டுப்படுத்தப்படவில்லை அல்லது தங்கள் கணவர்களை சார்ந்து இருக்கவில்லை என்று விளக்கத் தொடங்கினார். அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்து தங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த நடைமுறையை அனுமதித்த புகழ்பெற்ற முனிவர்களை பற்றி தனது கணவர் அவளிடம் சொன்னபோது குந்தி யவளமாக கேட்டார். உதலகர் என்ற பெரிய ரிஷி பற்றி அவர் பேசினார். அவரது மதன் ஸ்வேதகேது தகுதியின் துறவி பாண்டுவில் குற்றுப்படி ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் தற்போதைய நடைமுறை நிறுவியது. ஸ்வேதகேது தான் தனது தாயை ஒரு பிராமணன் எடுத்துச் சென்றதால் ஏற்பட்ட கோபம் இந்த புதிய பாரம்பரியத்தை நிலைநாட்ட வழிவகுத்தது என்று மன்னர் தொடர்ந்தார். இருப்பினும் இந்த நடைமுறை அனைத்து உயிரினங்களும் பின்பற்றவில்லை. பறவைகளும் மிருகங்களும் இன்னும் பொறாமையின்றி சுதந்திரமாக சுற்றி திரிகின்றன. பெண்கள் தங்கள் கணவர்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதை நிறுவிய பயன்பாடு சமீபத்திய வளர்ச்சி என்று பாண்டு குந்தியிடம் கூறினார். ஒரு மகனை பெற்றெடுக்க ரிஷிவஸ்தரின் உதவியை நாடிய சவுதசாவின் மனைவி மதயாண்டியின் கதையை பற்றி தனது கணவர் பேசும்போது குந்தி மிகுந்த கவனத்துடன் கேட்டார். குரு இலத்தை நிலைநிறுத்துவதற்காக கிறிஸ்ததுவை வாயனாவால் தானும் தனது உடன்பிறப்புகளும் எவ்வாறு பிறந்தார்கள் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட குந்தி தனது கணவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று உறுதியளித்தார். பின்னர் பாண்டு தன்னிடம் உயர்ந்த துறவி தகுதியுள்ள ஒரு பிராமணரின் மூலம் குழந்தைகளை பெற விரும்புவதாக கூறினார். துருவாசா தனக்கு கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்தி நீதி மற்றும் நல்லொழுக்கத்தில் கடவுளான தர்மத்தை வரவழைக்குமாறு கேட்டுக்கொண்ட தனது எஜமானரை மகிழ்விக்க ஆர்வமாக இருந்த குந்தி அவரது கட்டளையை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். அவர் தலைவணங்கி அவரது அறிவுறுத்தல்களை பின்பற்ற தீர்மானித்தார். தனது முகத்தில் உறுதியான பாவலுடன் குந்தி தனது கணவரின் விருப்பங்களை நிறைவேற்ற புறப்பட்டார். தர்மத்தை அழைப்பது குருக்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நல்ல மதனை கொண்டு வரும் என்பதை அறிந்திருந்தார். சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கிய போது குந்தி தனது எதிர்கால பணிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். நீதி மற்றும் நல்லொழுக்கத்தின் கடவுளாகிய துர்வசா வழங்கிய மந்திரத்தை அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் உச்சரிக்கத் தொடங்கினார். பாண்டவர்களின் தலைவிதி முத்திரையிடப்படவிருந்தது. வரலாற்றில் போக்கு மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. இந்த கணத்தில் குந்தியின் தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. தனது குடும்பத்தின் மற்றும் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் தனக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதை அவள் அறிந்திருந்தாள். மந்திரத்தின் மீதும் தனது கணவரின் விருப்பங்களின் மீதும் நம்பிக்கை வைத்து பக்தியாலும் உறுதியாலும் நிரம்பிய தனது இதயம் முன்னால் உள்ள அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக நின்றாள். குருக்களின் ராஜ்யத்தில் மன்னர் பாண்டுவுக்கும் அவரது மனைவி குந்திக்கும் 1 வருடம் கருவுற்ற பிறகு யுதிஷ்டிரன் என்ற குழந்தை பிறந்தது. ஞானமுள்ள மன்னர் ஏற்கனவே பெரிய முனிவர்களுடன் கலந்து ஆலோசித்து தன்னிடமிருந்து சந்ததியை பெறுவதற்காக நீதியும் கடவுளான தர்மத்தை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பக்தியுடனும் மந்திரங்களுடனும் குந்தி தர்மத்தை வரவழைத்தார். அவர் சூரியனைப் போல பிரகாசிக்கும் தனது பிரகாசமான இடத்தில் வந்தார். குந்தி புன்னகைத்தார். தர்மம்தான் விரும்புவதை கேட்டார். மென்மையான புன்னகையுடன் அனைத்து உயிரினங்களின் நலன்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழந்தையை நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். இவ்வாறு யுதிஷ்டிரர் தர்மத்துடன் அவரது ஆன்மீக வடிவத்தில் ஒன்றிணைந்து
திறந்தார். குழந்தை பிறந்தவுடன் ஒரு அசைக்க முடியாத குரல் வானத்தில் எதிரொலித்தது. இந்த சிறுவன் மனிதர்களில் மிக சிறந்தவனாகவும் நல்லொழுக்க உள்ளவர்களில் முதன்மையானவனாகவும் இருப்பான் என்று அறிவித்தார். அவர் மிகுந்த வலிமையும் உண்மையையும் கொண்டிருப்பார். மேலும் பூமியை ஒரு நியாயமான ராஜாவாக ஆட்சி செய்வார். தனது மகனின் பிறப்பால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பாண்டு குந்தியை காற்றின் கடவுளான வாயுவை மற்றொரு குழந்தைக்காக பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். அடக்கத்துடனும் பணிவுடனும் மற்ற அனைவரையும் தாழ்த்தும் திறன் கொண்ட ஒரு குழந்தையை தனக்கு வழங்குமாறு குந்தி வாயுவிடம் கேட்டார். குந்தியின் பத்தியால் மகிழ்ச்சி அடைந்த வாயு தனது மானை கொண்டு அவையிடம் வந்து வலிமையான ஆயுதம் ஏந்திய வீரரான பீமனை பெற்றெடுத்தார். பீமன் பிறந்தவுடனேயே இந்த குழந்தை வலிமை மிக்க அனைவரிலும் முதன்மையானதாக இருக்கும் என்று ஒரு அசைக்க முடியாத குரல் அறிவித்தது. இருப்பினும் பீமனின் பிறப்பின் போது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நிகழ்ந்தது. குந்திக்கு ஒரு புலியால் பயந்து திடீரென்று எழுந்தபோது பீமன் தனது மடியில் இருந்து ஒரு மலை மார்பில் ஒரு பாறை மீது விழுந்தார். அதிசயமாக குழந்தையின் உடல் காயமின்றி இருந்தது. அதே நேரத்தில் பாறை துண்டுகளாக சிதறியது. இந்த அதிசயத்தால் ஆச்சரியமடைந்த பாண்டு தனது குழந்தைகள் மகத்துவத்திற்காக விரிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். பின்னர் அவர் உலகளாவிய புகழை பெறக்கூடிய ஒரு உயர்ந்த மகனை பெற முடிவு செய்தார். பெரிய முனிவர்களின் ஆலோசனையுடன் குந்தி ஒரு முழு ஆண்டு ஒரு நல்ல சபதத்தை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டார். அதே நேரத்தில் அவர் கடவுள்களின் ராஜாவான இந்திரனை திருப்திப்படுத்த கடுமையான தவம் செய்தார். இந்த நாட்களுக்கு பிறகு பாண்டுவின் பக்தியில் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் அவரை அணுகி 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற ஒரு மகனை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் பிராமணர்கள், நாய்கள் மற்றும் அனைத்து நேர்மையான மனிதர்களின் நலனையும் மேம்படுத்துவார். நான் உங்களுக்கு கொடுக்கும் மகன் துன்மார்க்கர்களின் புத்திசாலியாகவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மகிழ்ச்சியாகவும் இருப்பார் என்று கூறினார். இவ்வாறு இந்த நாள் உரையாற்றப்பட்ட பாண்டு குந்தியிடம் அவர்களின் சபரம் வெற்றிகரமாக மாறியது என்றும் வானங்களின் இறைவன் அவர்களுக்கு மனிதநேயமற்ற சாதனைகள் மற்றும் பெரும் புகழை கொண்ட ஒரு மகனை கொடுக்க தயாராக இருந்தார் என்றும் கூறினார். ஒரு கம்பீரமான மலையின் மென்மையான சாய்விலுள்ள பசுமையான காட்டில் மன்னர் பாண்டுவின் உயிர் சக்தி மீண்டும் ஒரு முறை அசையத் தொடங்கியது. வசந்தம் அதன் அனைத்து மடிமையிலும் வெடித்தபோது ராஜாவும் அவரது மனைவி மற்றும் காடுகளின் வழியாக கைகோர்த்து நடந்து சென்றனர். வண்ணல்கள் மற்றும் நறுமணல்களின் வெடிப்பால் சூழப்பட்டனர். கொக்கிலாக்களின் இனிமையான மெல்லிசைகளால் காற்று உயிருடன் இருந்தது. அதே நேரத்தில் தேனீக்கள் பூக்கும் மரங்களை பற்றி கூச்சலிட்டன. அவற்றின் கூச்சல் மிதமான இலைகளுடன் மென்மையாக இருந்தது. பாண்டுவின் கண்கள் முச்சடைக்கக்கூடிய இயற்கை காட்சி மீது சுற்றி திரிந்தன. அவரது இதயம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அவரது பார்வை அவரது மனைவி மீது விழுந்தது. அவரது அறை வெளிப்படையான உடையில் பிரகாசமாக இருந்தது. ஒரு கட்டுத்தீ போல ஆசை அவருக்குள் வெடித்தது. அதன் ஏரியும் ஆர்வத்தை எதிர்க்க அவர் சத்தியற்றவராக இருந்தார். மார்த்தியின் தடுந்தும் எதிர்ப்பு இருந்த போதிலும் அவர் தனது விருப்பத்திற்கு எதிராக அவளை பிடித்தார். பாண்டுவின் புத்திசாலித்தனம் ஆசையின் கவர்ச்சிகரமான தீப்பிழம்புகளால் நுகரப்பட்டதால் இவ்வளவு காலமாக தன்னை துன்புறுத்தி இருந்த ரிஷிகளில் சாபத்தை அவர் மறந்துவிட்டார். ஒரு மனிதனைப் போல அவர் தனது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு காணப்படாத சக்தியால் உந்தப்பட்டதைப் போல மகிழ்ச்சியுடன் தனது இயக்கத்தை திருப்திப்படுத்த முயன்றார். ஒரு காலத்தில் பகுத்தறிவாலும் ஞானத்தாலும் வழிநடத்தப்பட்ட ராஜாவின் நல்லொழுக்கமுள்ள ஆன்மா இப்போது காலத்தின் போதை செல்வாக்கில் இழந்தது மாட்டுகி தன் முட்டாள்தனமான ஆண்டவளின் உடலை பிடித்து கொண்டார். அவருடைய துக்கம் நிறைந்த அழுகுரல்கள் காட்டில் எதிரொலித்தன. பாண்டுவின் மற்றொரு மனைவி குந்தி தங்கள் குழந்தைகளுடனும் மாடுக்கு பிறந்த இரட்டையர்களுடனும் சமவ இடத்திற்கு விரைந்தார். சோகமான காட்சியை பார்த்தபோது அவருடைய சொந்த இதயம் துக்கத்தால் நொறுங்கியது. ருந்தி என்று கெஞ்சினார். மாற்றி, குழந்தைகளில்லாமல் தனியாக வா, நான் உன்னிடம் பேச வேண்டும். கண்ணியால் நிரம்பிய குந்தி கண்கள் ஐயோ எனக்கு ஐயோ என்று கத்தும் வகையில் மாத்தியை அணுகினால் பாண்டுவின் முன்னேற்றங்களை அவர் எப்படி எதிர்த்தாள் என்பதை மாற்றி விவரித்தார். ஆனால் அவனால்
தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. துக்கம் மற்றும் விரக்தியால் திகைத்த குந்தி மன்னரின் உடலை தன்னிடம் ஒப்படைக்குமாறு மாட்ரியை வலியுறுத்தினார். இதனால் அவர் இறந்த சாம்ராஜ்யத்திற்கு அவரை பின்தொடர முடியும். ஆனால் மாட்ரி மறுத்துவிட்டார். பாண்டுவை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏனெனில் அவரது ஆசை திருப்தி அடையவில்லை. 2 பிராணிகளும் பூக்கள் மற்றும் மரங்களுக்கு இடையில் நின்றபோது அவர்களின் துக்கம் தெளிவாக தெரிந்தது. குந்தி மற்றியிடம் மறுபரிசீலனை செய்யுமாறு கெஞ்சினார். ஆனால் பிந்தையவரின் தீர்மானம் உறுதியாக இருந்தது. மரணத்தில் தனது கணவருடன் செல்வதாக அவர் உறுதியளித்திருந்தார். இப்போது அவரை கைவிட அவரது இதயம் அனுமதிக்காத பக்தியின் இறுதி செயலில் அவர்களின் சோக கதையை கண்ட இயற்கையில் அழகால் சூழப்பட்ட இறுதி சிறையில் மாட்ரி ஏறினார். அவர் தனது கணவரின் உடலுக்கு அருகில் நின்றபோது தீப்பிழம்புகள் இருவரையும் சூழ்ந்தன. இது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையும் அன்பு மற்றும் ஆசையின் அனைத்தையும் நுகரும் சக்தியையும் நினைவூட்டுகிறது. பாண்டுவின் மறைவுச் செய்தி பரவியதும் மலையில் அவரது தோழர்களாக இருந்த ஞானமுள்ள முனிவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர். மகத்தான மன்னரான பாண்டு தனது ராஜ்யத்தையும் இறையாண்மையையும் துறந்து தனது மனைவி குந்தியையும் தங்கள் குழந்தை மகன்களையும் அவர்களில் பராமரிப்பில் நம்பிக்கையாக விட்டுவிட்டு துவாபர வாழ்க்கையை தொடர்ந்தார் என்பதை அவர்கள் அறிந்தனர். பெருநன்மை நிறைந்த இதயங்கள் மற்றும் தங்கள் ஆன்மீக முயற்சிகளின் வெற்றியால் முடிசூட்டப்பட்ட முனிவர்கள் பாண்டுவின் குழந்தைகளுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்ப முடிவு செய்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் வரவழைத்து ராஜ்யத்திற்கு செல்ல தீர்மானித்தனர். உடனடியாக தங்கள் பயணத்தை தொடங்கினர். குந்தி உழைப்புக்கு பழகவில்லை என்றாலும் தனது குழந்தைகளின் மீது அன்பால் உந்தப்பட்டு தனது கணவர் மற்றும் அவரது மற்றொரு மனைவி மாக்கியில் 2 சடலங்களை சுமந்து சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் குருதேங்கலாவை அடைந்தனர். அங்கு குந்தி பிரலான வாயிலில் தன்னை முன்வைத்தார். முனிவர்கள் தங்கள் வருகையை மன்னர் திருதராஷ்டிரருக்கு தெரிவிக்குமாறு போட்டர்களுக்கு அறிவுறுத்தினர். விரைவில் இந்த செய்தி ராஜ்யம் முழுவதும் பரவியது. ஆயிரக்கணக்கான சாணர்கள் மற்றும் முனிகளின் கூட்டத்தை காண அஸ்தினபுர குடிமக்கள் ஆச்சரியத்துடன் திரண்டனர். அனைத்து தரப்பு மக்களாலும் தெருக்கள் நிரம்பி வடிந்த நட்சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் அனைவரும் மதிப்புக்குரிய முனிவர்களை பார்க்க ஆர்வமாக இருந்தனர். சாந்தனுவின் மகன் பீஷ்மர், சோமதாத்தா, திருதராஷ்டிர, விதுரா, சத்யவதி, காந்தாரி மற்றும் அவரது 100 மகன்களான கௌரவர்களுடன் ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கினார். பரந்த கூட்டம் கூடியபோது பீஷ்மர் மிகுந்த மரியாதையுடன் முனிவர்களின் கால்களை கழுவ தண்ணீரை வழங்கி வழக்கமான அர்த்தியாவை அவர்களுக்கு வழங்கினார். பின்னர் அவர் இறையாண்மை மற்றும் ராஜ்யம் பற்றி பேசினார். பாண்டு உலகத்திலிருந்து வெளியேறியதையும் அதை வாரிசாக பெறுவதற்கான அவரது குழந்தைகளின் உரிமையையும் ஒப்புக்கொண்டார். முனிவர்களில் மூத்தவர் தனது தலையில் கட்டப்பட்ட பொட்டுகள் மற்றும் விலங்கு தோழி இடுப்பு மூடப்பட்ட நிலையில் கூட்டத்தில் உரையாற்ற எழுந்து நின்றார். மன்னர் பாண்டு உலக இன்பங்களை கைவிட்ட பிறகு 100 சிகரங்களின் மலையில் வசித்தார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று அவர் தொடங்கினார். அவர் பிரம்மச்சாரியார் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் கடவுள்களின் பார்வையில் செய்ய தெளிவற்ற நோக்கங்களுக்காக அவரது மூத்த மகன் யுதிஷ்டிரர் தர்மாவால் பிறந்தார். பாண்டுவில் மற்ற மதங்களான பீமல், அர்ஜுனன் மற்றும் கட்டை குழந்தைகளான நகுலன் மற்றும் சலதேவா ஆகியோரை பற்றி முனிவர் தொடர்ந்து விவரித்தார். மனிதர்களிடையே உள்ள இந்த புலிகள் வில்லை பயன்படுத்துவதில் வலிமையானவை, கிட்டத்தட்ட அழிந்து போன தங்கள் தாத்தாவின் வம்சாவளியை புதுப்பிக்க பிறந்தவை என்று அவர் கூறினார். முனிவர்கள் பேசி முடித்தவுடன் அவர்கள் மக்களின் கண்களுக்கு முன்பாக உடனடியாக மறைந்துவிட்டனர். ஆச்சரியமும் பிரமிப்பும் நிறைந்த ஒரு பரந்த கூட்டத்தை விட்டு சென்றனர். குடிமக்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கிய மதிப்பிற்குரிய முனிவர்களுக்கு மரியாதை செலுத்தி தங்கள் இதயங்களை நிரப்பி வீடு திரும்பினர். அஸ்தினபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து அதன் அன்பான மன்னரான பாண்டுவின் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் நகரத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. தனது மகளின் மறைவின் அதிர்ச்சியில்
இன்னும் தத்தளித்துக் கொண்டிருந்த திருதராஷ்டிரர் பாண்டுவின் அந்தத்துள்ள ராஜாவுக்கு ஏற்ற வகையில் இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்யுமாறு விதுரருக்கு அழைப்பு விடுத்தாள். விதுரா தனது பக்கத்தில் பீஷ்மரை வைத்துக்கொண்டு இறுதி சடங்குகளுக்காக கங்கை கரையில் ஒரு புனித இடத்தை தேர்ந்தெடுத்தார். குடும்ப பூசாரிகள்